கல்லுக்கான தடை 1/1/1987 எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது சுய நினைவின்றி இருந்தபோது தடை விதிக்கப்பட்டது. தடை விதிக்கப்பட்டு 37 ஆண்டுகளாக நடைமுறையில் இருந்து வருகிறது. இந்த 37 ஆண்டுகளாக அதிமுகவும் திமுகவும் தமிழ்நாட்டை ஆண்டிருக்காங்க. ஆனால் கல்லுக்கான தடையை நீக்காமல் கிடைப்பில் போட்டுள்ளதற்கான பின்னணி என்ன சார்? முழுக்க அரசியல்வாதிகள் தான், வேற ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு 11 நிறுவனங்கள் பீரு பிராந்தியை தயாரிக்கிறாங்க. அது யார் வச்சிருக்கிறா? அஇஅதிமுக திமுகவில் இருக்கக்கூடிய தலைமைகளுக்கு நெருக்கமான அரசியல் ஆளுமைகள் தான் வச்சுருக்கிறாங்க. 9 ரூபா 50 பைசாவுக்கு ஒரு கோட்டரை தயாரித்து 60 ரூபாய்க்கு அரசாங்கத்தை விற்கிறாங்க. எத்தனை சதவீத லாபம்? 500% லாபம். அதை கொண்டு போய் அரசாங்கம் 150 ரூபாய்க்கு மக்கள்கிட்ட விற்கிது. அதுக்கான மொலாசஸ் யார் கொடுக்குறா? விவசாயிகிட்டேருந்து எடுக்கிறாங்க. நாங்கள் கொடுக்குற கரும்புலேருந்து தான் எடுக்கிறாங்க. உலகத்தில் எந்த நாட்டிலையுமே கல்லுக்கு தடை கிடையாது. இறக்குவதற்கு பருகுவதற்கு கிடையாது. இன்னொன்று பார்க்கணும், கல் ஒரு மதுவே அல்ல, அது வரலாற்று காலத்திலிருந்து உணவின் ஒரு பகுதியாக பயன்படுத்தப்படுகிறது. பீரில் 12% இருக்குது, பிராந்தி ரம்மு விஸ்கி ஒயினில் 42% இருக்குது. கல்லில் ஆல்கஹாலோட அளவு கல்லில் எவ்வளோ இருக்குது? 4.5%. 4.5%. அது ஒரு மதுவே அல்ல, அது ஆரோக்கியமான பணம். விட்டமின் B1 B2 B3 B6 இருக்குது. எந்த பொருளையும் இல்லாத லாரிக் அமிலம் இருக்குது, புரோட்டீன் இருக்குது, இரும்பு இருக்குது, துத்தநாகம் இருக்குது, ஜிங்க் இருக்குது, எல்லா சத்துக்களுமே இருக்குது. அது மிகப்பெரிய ஒரு வணிக சூதின் மூலமாக இன்றைக்கி அது பண்ணியிருக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு நாளைக்கு 1/2 லிட்டர் கல்லை குடிச்சிங்கன்னா நீங்கள் எந்த ஒரு சத்தையுமே தனியாக மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட வேண்டியதே இல்லை. கல்லை குடிச்சிட்டாங்கன்னா மருந்து வியாபாரியோட மாத்திரை வணிகம் போயிடும். கல்லை கொடுத்துட்டிங்கன்னா உடம்பு நல்லா போயிடும். மெல்ல கொல்லும் விஷமான இந்த டாஸ்மாக் சாராயத்தை குடித்தா மெல்ல கொல்லும் விஷம். அது மருத்துவமனைகளுக்கு வியாபாரம் ஓடிட்டே இருக்கும், மருந்து வியாபாரிகளுக்கு வியாபாரம் ஓடிட்டு இருக்கும், அரசியல்வாதிகளோட பொழப்பு ஓடிட்டே இருக்கும். கல்லை கொடுத்த யார்? விவசாயி நல்லா இருப்பான், பொதுமக்கள் நல்லா இருப்பான். யோசித்து பாரு, ஒரே இந்தியா தானே, ஒரே நாடு தானே, ஒரே அரசியலமைப்பு சட்டத்துக்கு எனக்கு வரும். கேரளா விவசாயம் தென்னை வச்சுருக்கானே, தமிழ்நாட்டு விவசாயம் தென்னை வச்சுருக்கானே. கேரளாவில் கல் இறக்கி கொடுக்குறான். கல்லை இறக்கி சந்தைப்படுத்துவதன் மூலமாக கேரளா அரசாங்கம் வருஷத்துக்கு 4000 கோடி வருமானம் சம்பாதிக்குது. கிட்டத்தட்ட 30,000 பேருக்கு மற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. விவசாய பொருளாதாரம் நல்லா இருக்குது. யோசித்து பாருங்கள். அப்போது ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்பை ஒரே நாட்டில் ஒரே அரசியலமைப்பு சட்டத்துக்கு கீழே அவனுக்கு இருக்கிற அடிப்படை உரிமை, அவனுக்கு இருக்கிற உணவு தேடும் உரிமை. இப்போ கேரளாவில் போகிறீங்க, அது கல்லுக்கடையும் இருக்கும், வெளிநாட்டும் அதுவும் இருக்கும், நீங்கள் எதை வேணாலும் வாங்கி கொடுக்கலாம். இப்போ தமிழ்நாட்டில் அந்த வாய்ப்பு இருக்குதா? தரமான உணவை தேடுறதுக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. இதுவே அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது, பாகுபாடு காட்டக்கூடியது, டிஸ்கிரிமினேஷன் சொல்லுவோம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் அடிப்படை உரிமையாக நம்மளுக்கு உறுதி சேர்க்கிறது. எந்த இடத்திலுமே ஒரு மனிதன் சுதந்திரம், சமத்துவம், சகோதரமாக தான் நடத்தப்பட முடியும். அனைவருக்கும் இணையாகத்தான் ரைட் டு ஈக்குவாலிட்டி. அந்த ரைட் டு ஈக்குவாலிட்டி இல்லை, ரைட் டு ஃபுட்டு, உணவு தேடும் உரிமை கிடையாது. டிஸ்கிரிமினேஷன் பண்ணுறாங்க இந்த தமிழ்நாடு அரசாங்கம் தொடர்ச்சியாக. எம்ஜிஆர் சுயநினைவு இல்லாமல் இருந்தார். கையெழுத்து வாங்கினது யார்? கையெழுத்து போட்டது யார்? உத்தரவு பிறப்பிச்சது யார்? இங்கே இருக்கிற அமைச்சர்கள் தானே. அதே அஇஅதிமுக இன்றைக்கி விவசாயிட்ட ஓட்டு வாங்கிட்டு தான் இருக்குது. விவசாயிலும் விழிப்புணர்வு இல்லாமல் ஓட்டு போட்டு தான் இருக்கிறாங்க. யோசித்து பாருங்கள். ஏன்னு கேட்டால் கல்லுக்கு தடை விதிச்சாச்சு, அது எப்போ விதிச்சாங்கிறத பற்றி மட்டும் யாரும் பேசுகிறதே கிடையாது. எப்போ விதிச்சாங்கன்னு மட்டும் யாரும் பேசுகிறதே கிடையாது. அப்புறம் இன்னொன்று, கல் இந்த அந்நிய மதுபானங்களுக்கு எதிரியே இல்லை. அதை குடிக்கிறோம், அதைத்தான் குடிப்பான், இதை குடிக்கிறோம், இதைத்தான் குடிப்பான், இதையும் ஒரு வேலை குடிப்பாங்க, அதையும் ஒரு வேலை குடிப்பாங்க. அது கிராமப்புறங்களில் மட்டும்தான் கிடைக்கும். சென்னைக்கு நான் கல் கொடுக்க முடியுமா? விற்க முடியுமா? இங்கே தென்னை மரம் இருக்குதா? கொண்டு வந்து சந்தைப்படுத்த முடியுமா? கிடைக்காது. கிராமங்களில் தான் கிடைக்கும். இப்போ கேரளா ஒரு உதாரணம். கேரளாவில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மாதிரியான அரசு நிறுவனமும் அங்கே சாராயம் விற்கிது. அது கூட விற்பனை உயர்ந்துக்கிட்டே இருக்குது, கல் விற்பனை உயர்ந்துகிட்டே இருக்குது. ரெண்டு மீதான அரசுக்கு வர வருமானம் உயர்ந்துகிட்டு இருக்குது. எந்த விதத்துலையும் அங்கே தடையே இல்லை, தரமான கல் கிடைக்கும். மேலும் ரெஸ்டாரண்ட்டில் கூட இப்போ அங்கே கல் கொடுக்குற அனுமதி கொடுத்துட்டாங்க. கல்லுக்கு தனியாக பஃப் பார் வச்சுக்கலாம்ட்டாங்க. தனியார் சாதாரண ரெஸ்டாரண்ட்டோட நீங்கள் கல் இன்றைக்கி அங்கே கேரளா விநியோக விதிகளை திருத்திட்டாங்க. அப்போது ஒரு மாநில அரசாங்கம் கோயம்புத்தூர்லேருந்து எல்லை தாண்டினா கேரளா தென்னை மர விவசாயிகளை வாழ வைக்குது. அப்படி இந்த பக்கம் வந்துட்டு தமிழ்நாடு விவசாயிகளை வஞ்சிக்குது. உலகத்திலேயே மோசமான தடை, உலகத்திலேயே மோசமான தடை. இது போன்ற தடை உலகத்தில் எங்கும் விதிக்கப்பட்டது இல்லை. எங்க 5000 வருஷமாக கல் இறக்கி குடிச்சிட்டு இருந்தோமே. இலக்கியங்களில் பாடப்பட்ட கல், மருத்துவ குறிப்புகள், சித்த மருத்துவம், ஆயுர்வேதம் இல்லாமல் கல்லை ஒரு மருந்தாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ நோய்கள் தீருது கல்லால். இதை போய் தடை போட்டு வச்சுருக்கானே. இவங்கெல்லாம் விவசாயிகளுக்கு நல்லவங்க, நான் விவசாயி விட்டு புள்ள, நான் விவசாயியோட நண்பன், விவசாயோட தோழன்னு சொல்கிறதெல்லாம் முழுக்க முழுக்க போய். சரி, ஏன் சார் இப்போ தமிழக அரசாங்கம் இந்த அதிமுக அரசாங்கம் திமுக அரசாங்கம் கல்லுக்கான தடையை நீக்கல? அது காரணம் கல்
இறக்கி விற்பனை செய்வதற்கு அனுமதி கொடுத்தா அதிலிருந்து வருமானம் வராது என்ற நோக்கமா, அல்லது வந்து இந்த கல்லுக்கு அனுமதி கொடுப்பதன் மூலமாக அந்த கள்ள சாராயம் அல்லது மதுபானங்களுடைய வியாபாரம் பாதிக்கப்படும் என்ற நோக்கமா, இல்லை அந்த மதுபானம் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் பாதிக்கப்படும் என்ற நோக்கமா கல்லுக்கு தடை? நான் இப்போ இதுக்கு முன்னாடி தெளிவாக சொல்லிட்டேன். கல்லால் யாருக்கும் பாதிப்பில்லை, யாருக்கும் தடையில்லை, பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் நன்மை தான். கல்லால் வந்து டாஸ்மாக் வியாபாரமெல்லாம் குறையாது. அந்த மது குடிக்கிறவன் அதை குடிச்சிட்டு தான் இருப்பான், கல்லை குடிக்கிறவன் கல்லை குடிச்சிட்டு தான் இருப்பாங்க. கல் ஒரு சத்து பானம், இதனால் எந்த வியாபாரம் பாதிக்கப்படாது. தவறான கற்பனையில் இருக்கிறாங்க அரசாங்கம். ஆமாம், ஒரு 5% விற்பனை குறையும். டாஸ்மாக் விற்பனை எவ்வளோ குறையும்? ஒரு 5% குறையும். விஷசாராய மரணம்ல குறையும். என்னங்க? விஷசாய மரணமும் குறையும் சார். விஷசாய மரணம் குறையும், உடலில் வந்து சத்து குறைபாடு நீங்கும். சத்து குறைபாடு நீங்கும். இன்னைக்கு நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் எவ்வளோ நடந்தது மாநில? கண்டிப்பாக. இன்னொரு விஷயம், இந்த விஷசாராய மரணம் என்பது அதிமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்றது, திமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்றது. ஸோ அந்த சாராயத்தை முற்றிலுமாக ஒழிச்சிட்டு நீங்கள் வந்து கல்லுக்கு வந்து அனுமதி கொடுக்கலாம், ஆனால் கொடுக்கல. நாங்கள் அதையாவது செய்யாட்டி பரவாயில்ல, வெளிநாட்டு சாராயத்தை விற்கிறீங்க, உள்நாட்டு கல்லுக்கு அனுமதி கொடுங்கன்னு தான் கேட்குறோம். அது ஒரு உணவுப் பொருள் தான் சொல்கிறோம். ஆனால் அதுக்கான அனுமதி கொடுக்காமல் இருக்கிறது தமிழ்நாடு உலகத்திலேயே மோசமான தடை விதிச்சிருக்குது. உலகத்தில் எத்தனையோ நாடுகள் எத்தனையோ தடைகள், உலகின் மோசமான தடைன்னு வரலாற்றில் எழுதியாச்சு. தமிழ்நாட்டில் கல்லை இறக்குவதற்கும் விற்பதற்கும் பருவதற்கும் விதிக்கப்பட்ட தடை தான் உலகத்தின் மோசமான தடை. அது தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. இதை விட உலகத்தில் மோசமான தடையே கிடையாது. கல் ஒரு சத்துபானம், அது ஒரு மிகச்சிறந்த உணவு. பெண்களும் ஆண்களும் வரலாற்று காலத்திலிருந்து கல் குடிச்சதுக்கான சான்றுகள் இருக்குது. இன்னைக்கு குடிக்கிறாங்க. ஏன்னா உடல் நலம் நல்லா இருந்துச்சு, ஆண்மை குறைபாட கல் போக்குச்சு, தோல் நோய்களை போக்குச்சு, உள்ளுறுப்புல நல்லா வச்சுருந்தது. இதெல்லாம் நல்லா இருந்ததுன்னா மருந்து மாத்திரைக்கு கம்பெனிகளுக்கு என்ன வேலை, மருத்துவமனைகளுக்கு என்ன வேலை? இதுதான் சார் பிரச்சனை. உங்கள் உடல் நலம் திட்டமிட்டு அரசு அளிக்கிறது. உங்களோட உடல் நலத்தை அரசு திட்டமிட்டு அளிக்கிறது. மாறாக நல்லா இருக்கிற உடம்பு என்ன பண்ணுறான், மெல்ல கொள்ளும் டாஸ்மாக் சாராயத்தை கொடுத்து கெடுக்கிறான். விளைவு மருந்து மாஃபியாக்கள் வாழ்கிறார்கள். இதுதான் விஷயம். இல்லை, மதுபானத்தை ஊக்குவித்தது அதிமுக அரசாங்கம், சாராயத்தை ஊக்குவித்தது திமுக அரசாங்கம். பாக்கெட் சாராயத்தை வந்து திமுக அரசாங்கம் தான் அறிமுகப்படுத்திட்டு இருக்காங்க சார். மதுவை பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுக ரெண்டு ஒரே தட்டில் தான் வச்சு பார்க்கணும். இவங்க மேலே கீழவெல்லாம் கிடையவே கிடையாது. ரெண்டு பேரும் ஒரே தீமையைத்தான் செய்கிறார்கள், ஒரே மாதிரி தான் செய்கிறாங்க. அவங்க ஆட்சியிலும் கள்ளச்சாராயம் வைத்தது, இவங்க ஆட்சியிலும் கள்ளச்சாராயம் வைத்தது. இவங்களும் சாராய ஆளை வச்சுருக்காங்க, இவங்களும் சாராய ஆளை வச்சுருக்கிறாங்க. இவங்களும் டாஸ்மாக் நம்பி தான் ஆட்சி நடத்துகிறாங்க, இவங்களும் டாஸ்மாக் நம்பி தான் ஆட்சி நடத்துகிறாங்க. அதனால் ரெண்டு பேரும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தான். இதுக்கு தீர்வு வந்து அதிமுக திமுக அல்லாத ஒரு கட்சி ஆட்சி தமிழ்நாட்டில் அமைந்தால் இது தீர்வு வரும்னு எதிர்பார்க்குறீங்களா, இல்லை இதே அரசாங்கம் காலப்போக்கில் தங்களோட நிலைப்பாட்டை எதிர்பார்க்குறீங்களா? இதுக்கு தீர்வு வரணும்னா தொகுதிக்கு 10,000 விவசாயிகள் இந்த நகரங்கள் விட்டால் இன்றைக்கி கிட்டத்தட்ட 70% தொகுதிகள் கிராமப்புற தொகுதிகள் இருக்குது. தொகுதிக்கு 10,000 விவசாயிகள், தொகுதிக்கு குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 30,000-40,000 விவசாயிகள் இருக்கிறாங்க. ஆனால் குறைஞ்சபட்சம் 10,000 விவசாயிகள், இன்னும் கூட குறைச்ச 5,000 விவசாயிகள் நாங்கள் இந்த கோரிக்கை நிறைவேற்றினா தான் ஓட்டு போட்டு தானே நிறைவேற்றிடுவேன். ஆட்சியாக கல்லான்னு பார்த்தா கல்லை கொடுத்துருவான். விவசாயிகள் ஒன்று திரளணும், கட்டாயம் நாங்கள் திரட்டுவோம். அது எப்போ நடக்கும்? விரைவில் எங்கள் காலத்தில் நடக்கும், நடந்துடும், கட்டாயம் நடக்கும். உங்கள் விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.